வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பண்ண போகிறோங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். ஸ்மார்ட் வாட்ச், அதாவது மேக்ஸிமாவோட மேக்ஸ் ப்ரோ X5 ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே சேர்த்து அன்பாக்சிங்கோட பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் வரும்போது அந்த கேட்ஜெட்டில் என்ன விஷயம் புதுமையாக இருக்குங்கிறத டீட்டெயிலோட தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா, ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பொருள் நீங்கள் வாங்கும்போது அது கூடவே என்னென்ன வருங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அன்பாக்சிங். பாக்ஸை பிரிக்கும் போது உங்களுக்கு பாருங்கள், டாப்பில் ஸ்மார்ட் வாட்ச் தந்துருக்காங்க. இதை விலாவரியாக அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுடலாம். இதை ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் இந்த பேக்கிங்கில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் எல்லாமே வெளியே எடுத்துட்டிங்கன்னா வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. அதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா உடனே வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க, ஏன்னா கார்டு மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் க்ளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. தென் மேக்னெட்டிக் டைப் சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். வாட்சை பொறுத்த மட்டும் உங்களுக்கு டிசைன்ஸ் வைஸ் ஸ்மார்ட் வாட்சோட ஃபீல் வருது, நல்லா தான் இருக்குது. டிசைன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராப்பும் உங்களுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. அப்புறம் அதோட பக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இதை தவிர இதில் என்ன விஷயம் ஸ்பெஷலாக இருக்குது, அதாவது ஸ்மார்ட் வாட்ச்னால் நம்ம மார்க்கெட்டில் கொட்டி கிடக்கும், எக்கச்சக்கமான ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்டில் இருக்கும். ஒவ்வொரு வாட்ச்லேயும் ஒவ்வொரு விஷயம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயங்களை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். இதில் மேக்ஸ்னு பேர் போட்டிருந்தாங்க. மேக்ஸ் மீன்ஸ் மேக்ஸிமம். அப்படி பார்க்க போனால் இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பெருசாக தந்திருக்காங்க. 1.7 இன்ச்சில் ஹெச்டி டிஸ்பிளே தந்திருக்காங்க. ப்ரைட்னஸ் உங்களுக்கு 450 நிட்ஸில் உங்களுக்கு இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி ரியல் டெக்கோட சிப் செட்டை பயன்படுத்தியிருக்காங்க. ரியல் டெக்கோட சிப் செட் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் IP68 ரேட்டிங் தந்திருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் ரேட் சென்சார் பொறுத்த மட்டும், அதாவது நம்ம மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கும் ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கும். ஹார்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு வேல்யூ காமிக்கும், கரெக்டாக இருக்காது. அப்படி பார்க்க போனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா LC11, அதாவது அட்வான்ஸ்டு ஹார்ட் ரேட் சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு ரீடிங் வந்து கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ரீடிங், அதாவது பிளட்டோட ஆக்சிஜன் லெவலும் ஹார்ட் ரேட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த விஷயத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி வாட்சில் என்னென்ன வசதிகள் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் இந்த வாட்சில் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டார்க் மோடில் தந்திருக்காங்க, நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இதுக்கு முன்னாடி போன வாரம் 2 வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதத்தில் ஒரு 4 வாட்ச் கிட்ட அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன், 4-5 வாட்ச் பண்ணியிருப்பேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டார்க் மோடு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்கள்லேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பகல் நேரங்கள்லேயும் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி, இவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க, ஹார்ட் ரேட்டு, இந்த மாதிரி விஷயத்த காமிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டம் டு டாப், கீழே இருந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு விஷயம் காமனாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது பாருங்கள், இங்கே பாருங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தந்திருக்காங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறமா எல்லாருமே ஆப்ஷனில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் இது அத்தியாவசியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதை தவிர்த்து நான் உங்களுக்கு மெனுக்குள்ளாடி போகிறேன் பாருங்கள். மெனுவிலையும் சேஞ்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் தான் தந்திருக்காங்க. அதாவது எக்ஸசைஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வருது. அதுக்குள்ளாடி போனீங்கன்னா இப்போது எம்ஐயோட வாட்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மோட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசியமாக என்ன மோடு தேவையோ அந்த மோடு தான் தந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். ஸ்போர்ட்ஸுக்கு அடுத்தபடியாக வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. வாட்ச் ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க டிஃபால்ட்டாக. இதில் எல்லா வாட்ச் ஃபேஸுமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி அன்லிமிட்டெட் வாட்ச் ஃபேஸ் நீங்கள் ஆப் மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டமைசேஷன் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
வாட்ச் ஃபேஸுக்கு அப்புறமா மெசேஜ் ஆப்ஷன் தந்திருக்காங்க. மெசேஜ் அக்சஸ் வந்து நீங்கள் சிங்க் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஃபோனில் வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா பார்த்துக்கலாம். அப்புறம் கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். எல்லா வாட்ச்லேயும் வரக்கூடிய விஷயந்தான். அப்புறம் ஃபோன் எங்கேயாவது மறந்து வச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். வாட்சை எங்கேயாவது மறந்து வச்சிட்டிங்கன்னா ஃபோன் மூலிமா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறமா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஷார்ட்கட்லேயும் உங்களுக்கு இருந்துச்சு. அதாவது இப்படி மெனுக்குள்ளாடி போனீங்கன்னா லேட் ஆகும். தென் பிளட்டோட ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டாப் வாட்ச் இருக்குது, கவுண்டவுன் டைமர். அப்புறம் செட்டிங்ஸ் உள்ளாடி போனீங்கன்னா ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் நார்மல் எபோட்டு ரீசெட் அந்த ஆப்ஷன் தான். ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வேல்யூ வந்து கரெக்டாக காமிக்குது. பேட்ரி பேக்கப் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குது. அதாவது எல்லா வாட்சையும் நான் ஒரு 5 நாள் தான் பயன்படுத்துவேன். இதை 7 நாள் வரைக்கும் பயன்படுத்தியிருக்கிறேன். 7 நாளுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 20% பேட்டரி பேக்கப் இருந்துச்சு. ஸோ ஒரு 8 நாள் வரைக்கும் பேக்கப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேட்டரி பேக்கப்பை பொறுத்த மட்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு 3 மாதம் நான் பயன்படுத்தினேன். இதே மாதிரி 8 நாள் பேக்கப் கொடுத்துச்சுன்னா நான் உங்களுக்கு கமெண்டில் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் நான் எதுவும் அப்டேட் பண்ணலைன்னா பேக்கப் வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்குங்கிறது தான் அர்த்தம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வாட்சோட இன்னைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அமேசானில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 5000 ரூபாய்க்கு மேலே வருது. கிட்டத்தட்ட 6000 ரூபாய் பக்கத்தில் வருது. நாளைக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க போல் இருக்குது. ஸ்பெஷல் லான்ச் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அமேசானில் போட்டிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் லான்ச் அன்னைக்கு வந்து 3000 ரூபாய்க்கு கிடைக்கும். 2999 இந்த ப்ரைஸிங்க்கு வந்து கொடுக்குறதா போட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கலாம். இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறதும் நமக்கு தெரியாது. இதை கிட்டத்தட்ட ஒரு வாரம் பயன்படுத்தியிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. டச் சென்சிட்டிவெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்களுக்கு இதோட டைரக்ட் லிங்க் பை லிங்க் வந்து ஜெனியூன் செல்லர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறதும் கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதை எடுத்து நான் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.